ஷிவாங்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகி, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாரி வாழ விடுங்க அப்படின்னு தன்னோட திருமணம் பற்றி பேசியிருக்காங்க. ஷிவாங்கி ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரா இருந்தா கூட, குக் வித் கோமாளி மூலமா தான் அவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவானாங்க. மேலும் லாஸ்ட் சீசன்ல கோமாளியா மட்டுமே சிரிக்க வச்சிட்டு இருந்த ஷிவாங்கி ஒரு குக்காவும் மாறி தன்னோட திறமையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில ஷிவாங்கியோட திருமணம் பற்றி அடிக்கடி ஏதாவது ரூமர்ஸ் வரது வழக்கமாக தான் இருந்துட்டு இருக்கு. அல்லது ரசிகர்கள் உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்கள பற்றி வந்துட்டு இருக்க எல்லா ரூமர்ஸ்க்கும் பதிலடி தர மாதிரி ரொம்பவே போல்டா ஒரு ஆன்சரை பண்ணியிருக்காங்க. என்னை பற்றி வந்துட்டு இருக்க ரூமர்ஸ் உண்மை கிடையாது, டைம் வேஸ்ட் தான். எப்போவுமே மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க சிலருக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த 2-3 வருஷத்துக்கு கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன். இது மட்டும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டாரையோ கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என் திருமணம் பற்றி வர பேச்சுக்களை முதல்ல நிறுத்துங்க. இது எனக்கு சொந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரம். தயவு செஞ்சு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க.